என்னை பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய காவல்துறையில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே டிஸ்மிஸ் பண்ணலாம். ஒரு நல்ல நேரம் பார்த்து திட்டமிட்டு செஞ்சுருக்காங்கன்னா, அப்போ இவ்வளோ அந்த பொண்ணுடைய உயிருக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்கின்ற நேரத்தில், ஏன்னா சாதி வெறி பிடிச்சவர்கள் வந்து எப்படி வேணா செய்வாங்கல்ல. அப்போது எந்த பக்கமும் பாதுகாப்பு இல்லாத சூழலில் அந்த பொண்ணு இருக்கிற நேரத்தில், யாராவது அந்த பொண்ணு பலவீனமான அந்த பொண்ணை வந்து பின்னாடி இருந்து யாராவது பிடிச்சி வச்சு நீ இதை சொல்லு அதை சொல்லுன்னு இயக்குவதற்கு எல்லா வாய்ப்பும் இருக்குது. அதனால தான் வந்து அந்த பொண்ணு தடுமாறி முன்னுக்கு பின் முரணாக பேசினாலும் ஒரு விஷயத்தை ஓப்பனாக ஒத்துக்கிட்டாங்க. திருமாவர்கள் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த பேரண்ட்ஸ் வந்து காம்ப்ரமைஸ் பண்ண வச்சு பாடியை வாங்க வச்சுட்டாரு. இப்போ வந்து வாங்க வச்சதுனால இந்த கேஸ் வந்து நீர்த்து போயிடும், அவங்க அம்மாவை கைது பண்ணணும் அப்படிங்கிற அந்த சாட் வந்து ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. வணக்கம் சார். வணக்கம். திருநெல்வேலியில் நடந்த அந்த கவின்குமாரோட ஆணவ படுகொலை ஒரு 4-5 நாளாகவே பெரிய பேசு பொருளாக போயிட்டு இருக்குது. நேற்று அந்த கவினோட காதலி வெளியிட்ட ஒரு வீடியோ, அதுக்கப்புறம் விசிகா தலைவர் திருமாவளவன் பெற்றோர் போய் சந்திச்சது, அதுக்கப்புறம் இன்னைக்கு அவரோட உடல் திரும்ப பெற்றுக்கொள்ளலன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து இன்சிடென்ட்ஸ் நடந்துகிட்டு இருக்குது. இந்த இஷ்யூவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது ஏறக்குறைய இந்த 2014 இது வரைக்கும் வந்துருக்கிறதுல ஒரு 60 80 கொலை வரைக்கும் நடந்திருக்குதா, ஆணவ படுகொலைகள் நடந்திருக்குது, புள்ளிவிவரம் வந்திருக்குது. ஒரு பையன் ஒரு பொண்ணை காதலிச்சான் என்பதற்காகவே ஒரு பொண்ணையோ ஒரு பையனையோ கொலை செய்வது என்கின்ற ஒரு கொடூரமான ஒரு மனநிலை வந்து தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்குது அப்படின்றது நினைக்கும் போது ரொம்ப வேதனையாக இருக்குது. உலகத்துக்கே வந்து பண்பாட்டை சொல்லிக் கொடுத்த ஒரு தமிழினம், நாகரிகத்தை சொல்லிக் கொடுத்த தமிழினம் எப்படி வெட்கமில்லாமல் சொல்கிறாங்களோ, அதுக்கு வந்து இது வந்து ஒலை வைப்பது போல் இருக்குது. அப்படி ஒரு பொய்யான ஒரு கட்டுக்கதை தான் அதுவே. இந்த கட்டுக்கதைக்கு கூட ஒரு ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இந்த தமிழ் சமூகம் வந்து தன்னை முன்ன வளர்க்கலை அப்படின்றது தான் இந்த படுகொலைகள் காட்டுது. 80 படுகொலைகள் அப்படின்றது ஒரு சாதாரண எண்ணிக்கை இல்லை. அதாவது ஒரு காதலை மையப்படுத்தி ஒரு பையனோ ஒரு பொண்ணோ காதலிச்சார்கள் என்பதற்காகவே ஒன்று ஜோடியாக கொலை செஞ்சுருக்கிறாங்க, இல்லை தனித்தனியாக கொலை செஞ்சுருக்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு கொலையை வந்து நியாயப்படுத்துகின்ற, இந்த கொலையை வந்து கொண்டாடுகின்ற ஒரு சமூகமாக தமிழ் சமூகம் மாறி இருக்குது அப்படின்ற போது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. இந்த சூழலில் நம்ம வந்து இருக்கிறோம் அப்படின்றது ரொம்ப வெட்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ரொம்ப தலகுனிவாக இருக்குது. அந்த கொலையாளி சுர்ஜித் இருக்கார்ல சார், அவர் வந்து ஒரு உணர்ச்சி வசப்பட்ட மனநிலையில் இது பண்ணியிருந்திருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி முதல்ல எல்லாரும் நினச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவரோட சோஷியல் மீடியா பேஜஸில் இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் ரிவீல் ஆனதுக்கப்புறம் பெரிய ஷாக்கிங்காக இருந்துச்சு. கத்தி, அருவாள் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஆயுதங்களை வச்சுக்கிட்டு போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கிறது, அது ஒரு பெருமையான விஷயமா வீரமாக நினச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரியான செயல்பாடுகள் நடந்துகிட்டு இருந்ததையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அவரோட பின்னணியும் அப்படி தான் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ரொம்ப சோஷியல் மீடியாவில் அப்படி ஒரு போஸ்ட் போகிறார், அருவாளை வச்சுக்கிட்டு அப்படிலாம் இருந்திருக்காங்க, பேரண்ட்ஸ் அலோவ் பண்ணியிருக்காங்க. அந்த மனநிலை எப்படி பார்க்குறீங்க? இது வந்து என்னென்னா, இந்த இப்போ தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வந்து அங்கே கல்வி அறிவில்லாத தலைவர்கள் பள்ளிக்கூடத்து பக்கம் ஒதுங்கினாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனால் அவர்களுக்கு ஒரு வீண் பெருமை தேவைப்படுது. நான் ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு மீசியை முறுக்கி விட்டுக்கிட்டு அறிவாளை தூக்கி இதுதான் வீரம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுகின்ற ஒரு கொடூரமான ஒரு மனநிலையை வந்து வளர்த்துட்டு வர்றாங்க. அதில் படித்த சமூகம், பண்பட்ட சமூகம் இந்த வேலையை செய்யாது. கத்தியை வந்து நீங்கள் வந்து ஈச்சரிவாளை எடுத்து காட்டி இதுதான் வீரம் அப்படின்னு சொல்லுகின்ற போல் படித்த இளைஞர்கள் வந்து இதுக்கு பலியாக இருக்கிறாங்க. அப்படியே பார்க்கும்பொழுது இந்த போலி பெருமைக்கும் இந்த ஆண்டசாதி பெருமைக்கும் நாங்கள்லாம் வந்து ராஜராஜ சோழன் காலம், ராஜேந்திர சோழத்து காலத்துக்காரங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற இந்த கட்டுக்கதைகளை நம்பி தன்னுடைய மூளையை தொலைத்த ஒரு இளைஞனாக தான் நான் சுஜித்தை பார்க்குறேன். இப்போ அது மட்டும் இல்லாமல் இந்த இளைஞனுடைய அந்த ஃபோட்டோக்களெல்லாம் பார்க்கும்பொழுது அவனுக்கு அந்த தன்னோட அந்த ஆயுதங்கள், கத்தியாக இருக்கட்டும், வீச்சரிவாளாக இருக்கட்டும், மற்ற அருவாளாக இருக்கட்டும், என்னென்னமோ விதவிதமான ஆயுதங்களை வச்சு ஃபோட்டோ போடுகின்ற மனநிலையை வந்து இத்தனை காலம் எப்படி அவர்கள் பெற்றோர்கள் வந்து அதை சகிச்சுட்டு இருந்தாங்கன்னு நமக்கு தெரியல. அவங்களுக்கு தெரியாமல் இது நடந்திருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா அவங்க வீட்டிலே வந்து அந்த ஃபோட்டோலாம் எடுத்ததெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். அந்த ஃபோட்டோவெல்லாம் அவங்க உறவினர்கள் கூட காட்டியிருக்கலாம். இதை வந்து அவர்கள் பெருமையாக நினச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன் நான். படிக்காத பெற்றோர்னா கூட அவங்க வந்து சோஷியல் மீடியா பார்த்துருக்க மாட்டாங்க. இவங்களுக்கு அதெல்லாம் இருக்குது. தன்னுடைய ஏன்னா அவங்களோட பொண்ணு டாக்டருக்கு படிக்கிற, இந்த பையன் வந்து காலேஜ் படிச்சிருக்கிறான்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்படி இருக்கக்கூடிய ஒரு பையன் இவ்வளோ ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டு இருந்திருக்கிறான் அப்படின்ற ஒரு நிலையில் அந்த பெற்றோர்கள் கண்டிக்காதது ஒன்று.
காவல்துறை வந்து இது ஏன் இத்தனை நாட்கள் வேடிக்கை பார்த்துருக்குது, இதை பற்றின அவ்வளோ கமெண்ட்ஸ் அதுக்குள்ளே போயிட்டு இருக்குது. தான் நான் ஒரு வீரனாக முன்னிறுத்திக்கிறதுக்கு கத்தியை வச்சு காட்டிட்டு அந்த கத்தி யாருக்கிட்ட அவன் பயன்படுத்துவான்? ஒரு டெண்டன்சி இருந்துக்கிட்டே இருக்கும்ல. இது போல் கத்தியை கையில் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து இதை பயன்படுத்தி பார்க்கணுன்ற ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த எண்ணத்தை வந்து நிறைவேற்றுவதற்கு வந்து இந்த கவினை பயன்படுத்திட்டான் அப்படின்றது தான் இதில் தோணுது. அதுக்கு சொந்த அக்காவுடைய காதலனையே அவன் பயன்படுத்திக்கிட்டான் அப்படின்னா, இவனுடைய மனநிலையை இத்தனை ஆண்டு காலம் வளர்த்துருக்குறாங்களே இந்த சமூகம். அவருடைய சமூகத்தை சேர்ந்தவர்களும் அந்த இயக்கங்களை சேர்ந்தவர்களும் வளர்த்துருக்குறாங்களே, அப்போ அவர்களும் குற்றவாளிகள் இதில். ஒரு வன்முறையை வந்து வளர்ப்பதற்கு, மனநிலையை வளர்ப்பதற்கு இந்த இயக்கங்கள் எல்லாம் வேலை செய்து கொண்டிருக்கின்றன என்றால், இதை வந்து தட்டி கேட்க வேண்டிய இடத்துல வந்து காவல்துறை இருக்குது. காவல்துறை முற்றாக தென் மாவட்டங்களில் தோல்வி அடைஞ்சிருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய காவல்துறையில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே டிஸ்மிஸ் பண்ணலாம், இல்லை காவல்துறையை கலைக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு வெட்கக்கேடான ஒரு காவல்துறையாக இன்றைக்கு வந்து மாறி இருக்குது. அதுவும் குறிப்பாக இந்த தென் மாவட்டங்களில் தூத்துக்குடி, திருநெல்வேலி, விருதுநகர், அந்த பக்கம் பரமக்குடி பக்கமாக இருக்கக்கூடிய இந்த இடங்கள்லாம் ரொம்ப மோசமாக மாறி இருக்குது. சிவகங்கை, சீமை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பக்கமெல்லாம். அப்போ இதை வந்து வேடிக்கை பார்த்துருக்கக்கூடிய இந்த காவல்துறையை வந்து வன்மையாக நம்ம கண்டிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், காவல்துறை அந்த பக்கம் வேலை செய்வதற்கு இனிமேல் தகுதியே இல்லை அவங்களுக்கு. எந்த தகுதியும் இல்லாத அவங்க வந்து தன்னை தரந்தாழ்த்திக்கிட்டு இருக்கிறாங்க. சுஜித் போன்றவருக்கு நமக்கு இப்போ ஒருத்தர் தான் தெரிஞ்சிருக்கிறாரு, ஒரு கொலையால் தெரிஞ்சிருக்காரு. வெறும் ஒரு நாளைக்கு வெட்டு குத்து அப்படின்னு போகக்கூடிய இளைஞர்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்க? சண்டித்தனம் பண்ணக்கூடிய சண்டியர் வரார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த பெருமையோடு திரிகின்ற அந்த மனநிலை வளர்ந்துருக்குல்ல. இதை கட்டுப்படுத்த முடியாத காவல்துறை எதுக்கு? அரசாங்க சம்பளத்தை வாங்கிக்கிட்டு வன்முறையை வளர்ப்பதற்கு ஒரு காவல்துறை இங்கே வேலை செய்யுது அப்படின்னா, அந்த காவல்துறை கலைக்கிறதுல தப்பே இல்லை. அவர்களுக்கு எதுக்கு வீண் சம்பளம்? எங்களுடைய வரிப்பணத்தில் கொலைகாரர்களை வளர்த்து விடுகின்ற காவல்துறை எதுக்குன்னு நாங்கள் கேட்குறதில்ல. ஸோ அதனால் சுஜித் வந்து ஒரு கொலையாளியாக மாறியதற்கு அவன் சார்ந்த சமூகம் மிகப்பெரிய காரணம். இதை வேடிக்கை பார்த்திருக்கக்கூடிய தமிழ் சமூகம் மிகப்பெரிய காரணம். இதை வந்து வளர்த்து விட்ட காவல்துறை ஒரு மூன்றாவது காரணம். இதையெல்லாம் கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கின்ற தமிழ்நாடு அரசாங்கம் இதுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டோம். இப்போ கவினோட அப்பா வந்து சுஜித்தோட அப்பா அம்மாவும் இதுக்கு காரணம் தான். அவங்களும் வந்து இந்த கொலையை தூண்டுறதுல அவங்க செயல்பட்டு இருந்திருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடியுமே சில ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் நடந்திருக்குது. அவங்களையுமே வந்து டிஸ்மிஸ் பண்ணணும், அவங்களையும் வந்து இதில் வந்து குற்றவாளிகளாக சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு. கண்டிப்பாக அதை நீங்கள் வச்சு தான் ஆகணும். ஏன்னா இந்த கொலை வந்து திடீர்னு ஒரு ப்ரொவோக்கிங்கில் ஒரே நாளில் நடந்த கொலை இல்லை. ஏன்னா அந்த பெண்ணும் அந்த பையனும் 7 வருஷம் காதலிச்சிருக்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து தன்னோட பேட்டியில் தெளிவாக சொல்லிட்டாங்க. 2 குடும்பத்தருக்கும் தெரிந்த விஷயந்தான், தெரியாமல்லாம் கிடையாது. கவினோட அவங்க அப்பா அதை பற்றி சொல்லியிருக்காரு, அவங்க குடும்பத்துக்கிட்ட பேசியிருக்கிறோம் அவங்கன்னு சொல்லிட்டுலாம். ஸோ இந்த 2 பேர் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். கொலை செய்யணும் அப்படின்னு அவங்க முடிவு எடுத்திருந்தாங்கன்னா, அதான் ப்ரொவோக்கிங்காக ஒரே நாளில் உணர்ச்சிசப்பட்டு முடிவு எடுத்திருப்பாங்கன்னா, டே 1 அவங்க எடுத்துருக்கலாம். எப்போ விஷயம் தெரிஞ்சிருக்குதோ அப்பயே செஞ்சுருக்கலாம். ஆனால் இவ்வளோ நாள் வளர்த்து விட்டு செஞ்சுருக்காங்க அப்படின்னா, ஒரு நல்ல நேரம் பார்த்து திட்டமிட்டு செஞ்சுருக்காங்கன்னா, இந்த பையனுக்கான இந்த சுஜித்துக்கான இந்த கொலை வெறி உணர்வை வந்து வளர்த்து கொண்டு வந்ததில் பெற்றோருக்கும் பங்கு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் இதில். ஏன்னா அரசு ஊழியர்களாக அவர்கள் இருந்தாலும் நாகரிகமற்ற ஒரு கொடூரமானவர்களாக தான் அவங்க பிள்ளையை வளர்த்துருக்குறாங்க. இப்படி பிள்ளையை வளர்த்துட்டு தன்னுடைய பொண்ணோட வாழ்க்கை பாழா போயிடும் அப்படின்றது கூட அவங்களுக்கு யோசிக்க முடியாத அளவுக்கு அவர்களுடைய சாதி உணர்வு வெறி அவர்களை மறைச்சிருக்கு அப்படின்னா, இன்றைக்கி அந்த பொண்ணோட நிலைமை என்ன? எந்த பக்கமும் பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலையில் தான் அந்த பொண்ணோட இருக்குது. இந்த சுஜித் கவினுடைய குடும்பம் வந்து நடுத்தரில் வந்துடுச்சு. இன்றைக்கி இந்த பையன் உள்ளே போயிட்டான். அந்த 2 பேரும் பையனுடைய அந்த கொலை செய்த கொலையாளியுடைய அப்பா கைது செய்யப்பட்டிருக்காங்க, அம்மா இன்னும் கைது செய்யலை. இந்த குற்றம் திடீரென்று நிகழ்த்தப்பட்ட குற்றம் இல்லை, ஒரு நீண்ட காலமாக வளர்க்கப்பட்ட ஒரு குற்றமாக இருப்பதால் அந்த பெற்றோர் 2 பேரும் கண்டிப்பாக தண்டிக்கப்பட்டே ஆகணும். இதில் எந்த விதமான மாற்று கருத்துக்குமே இடமில்லை. அதாவது குற்றவாளியை வந்து குற்றம் செஞ்சுவேன் ஒரு நேரத்தில் தான் குற்றவாளியாக இருப்பான் அந்த குற்றம் நடந்துட்ட பிறகு. ஆனால் அந்த குற்றத்துக்கான மனநிலை நீண்ட காலமாக வளர்த்துருக்குறாங்களே, அது எவ்வளோ பெரிய குற்றம். இவங்க வந்து இந்த பையனை மட்டும்தான் பாய்சன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய இளைஞர்களும் அவர்கள் வந்து பாய்சன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நான் நம்ப வேண்டியிருக்கு. அதனால் அவர்களுக்கு கண்டிப்பாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டே ஆகும். சார், கவினோட அப்பா இன்னொரு குற்றச்சாட்டையுமே வைக்கிறாரு. அங்கே இருக்கக்கூடிய ஒரு காவல் அதிகாரி காசி பாண்டியன் அப்படிங்கிற ஒரு பேரை சொல்கிறாரு. அவர்கிட்ட இந்த இஷ்யூ ஏற்கனவே போயிருக்குது. கிட்டத்தட்ட கட்ட பஞ்சாயத்து பண்ணுற மாதிரி இவர் கவினை வந்து மிரட்டியிருக்காரு ஒரு டைமு. அவரு கூட சொல்லியிருந்திருக்கலாம், இந்த இஷ்யூக்கு அவர் கூட பிளான் போட்டு கொடுத்துருந்துருக்கலாம், இப்போ வரான் இப்போ போகிறான் அப்படிங்கிற மாதிரி அவரோட இன்வால்மெண்ட் இதில் இருக்க வாய்ப்பு இருக்குங்கிற குற்றச்சாட்டையுமே முன்வைக்கிறாரு. இல்லை, அவர் மேலே மட்டும் தென் மாவட்டங்களில் வந்து குறிப்பாக நெல்லை மாவட்டங்களில் வந்து
கூலிப்படை வளர்வதற்கு காவல்துறையே பெரிய காரணமாக இருக்குது அப்படின்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து இருக்குது. இந்த குற்றச்சாட்டை களைவதற்கு, சரி செய்வதற்கு காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கிறதில்ல. ரவுடிகளோட கொட்டம் அங்கே அவ்வளோ அதிகமாக இருக்குது. அந்த பக்கம் போகிறதுக்கே நமக்கெல்லாம் பயமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல், மக்கள் அச்சப்படுகின்ற ஒரு சூழல் இருக்கிறது. கூலிப்படை கொலையாளிகள்னு சொல்லி சில கிராமங்களே இருக்குது. இதெல்லாம் காவல்துறை தீனி போட்டு வளர்க்குது அப்படின்ற குற்றச்சாட்டு மக்கள் மத்தியில் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் சொன்ன இந்த பாண்டியன், இன்ஸ்பெக்டர் பாண்டியன் வந்து கூலிப்படைகளுக்கு பின்னணியிலிருந்து செயல்படுவது என்ற குற்றச்சாட்டும் வருது. இதையெல்லாம் இல்லை அப்படின்னு மறுக்க வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு இருக்குது. ஆனால் காவல்துறையில் இருக்கிறவங்க அதை பற்றி இன்னும் யாரும் வாயை திறக்கவே மாட்டாங்க. அப்போ இந்த கொலைக்கு பின்னணியில் நேரடியாக அவர் இருக்காரோ இல்லையோ, அவங்க அப்பா அந்த மாதிரி கவினோட அப்பா அந்த மாதிரி நேரடி குற்றச்சாட்டை வச்சுட்டாரு. நேரடி குற்றச்சாட்டு வச்ச பிறகு அவர் மீது நடவடிக்கை எடுக்கிறீங்களோ இல்லை, குறைஞ்சபட்சம் விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வரணும்ல. சஸ்பென்ஸ் ஒரு இடைநீக்கம் செய்து அவர் விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வர வேண்டிய பொறுப்பு மாவட்ட காவல்துறைக்கு இருக்குது. குற்றச்சாட்டுக்கு ஆளாயிட்டார், சந்தேகப்பட்டுட்டாங்க. சந்தேகப்பட்டுவிட்டு சந்தேகத்தை தீர்க்க வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு இருக்குது. அப்போது அஜித்துடைய இந்த கவினுடைய அப்பா சொன்ன இந்த குற்றச்சாட்டை விசாரித்து சரியான முடிவை எடுக்க வேண்டுமென்றால் அந்த பாண்டியன் என்கின்ற இன்ஸ்பெக்டர் பதவியில் இருக்கக்கூடாது. இருந்தாருன்னா அவர் சாட்சிகளை கலைப்பார். அவர் விசாரணை கைதியாக நீங்கள் முதல்ல கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் விசாரித்து என்ன உண்மைன்னு சொல்லிட்டு வரட்டும். அதுக்கப்புறம் வந்து கேஸு வந்து அவர் பார்த்துக்க போகிறார். முதல்ல அவர் இடைநீக்கம் செஞ்சே ஆகணும். குற்றச்சாட்டுக்கு ஆளான ஒரு நபர் வந்து பதவியில் நீடிப்பதற்கு எந்த விதமான தகுதியும் இல்லை. அதனால் தமிழ்நாடு முதல்வர் வந்து இதில் நேரடியாக தலையிடணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது தப்பே கிடையாது. இதுக்கு நடுவில் வந்து சுபாஷினி வந்து கவினை தான் காதலிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு செய்தி வந்து வெளியாகி அது அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு. அதை தொடர்ந்து பார்த்தோம்னா கவின் வந்து நிறைய பெண்களோட பழகிட்டு இருந்தாருன்னு அவரை கேரக்டர் அசாசினேட் பண்ணுற வேலையும் நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ நேற்று வந்து சுபாஷினி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை லவ் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. பட் அதை தாண்டி இந்த இஷ்யூவை டைவர்ட் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அப்பா அம்மாவுக்கு இதில் தொடர்பே இல்லை அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும். நான் வந்து இன்னைக்கு வர சொன்னால் அவன் வந்து முந்தின நாளே வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை மாற்றி சொல்கிறது வந்து கொஞ்சம் இந்த இஷ்யூவை டைல்யூட் பண்ணுற மாதிரி இருக்குது. இல்லை, அதாவது ஒரு வகையில் அந்த பொண்ணுடைய பார்வையிலேருந்து நம்ம பார்க்கணும். ஒரு டாக்டருக்கு படித்த பொண்ணு கிராமத்தில், ஒரு டீப் ரூட்டட் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய சூழலோடு நீங்கள் பொருத்தி பார்த்தா தான் அந்த பொண்ணோட மனநிலையை நம்ம புரிஞ்சிக்க முடியும். சமூகத்தில் வந்து பெண்களை வந்து வீக்கர் செக்ஷனாக தான் பார்க்குறோம். வீக்கர் செக்ஷனை தான் மாற்றி வச்சுருக்கின்றது. இந்த ஹிந்து சொசைட்டி வந்து பெண்களை வீக்கர் செக்ஷனாக மாற்றுறது மட்டும் இல்லாமல் அவர்களை வந்து ரொம்ப மோசமாக வந்து ஒடுக்கியும் வச்சுருக்குது. இப்போ தான் பெண்கள் வந்து மீண்டும் கொஞ்சனுடைய கல்வியாலும் பொருளாதாரத்தாலும் மேம்பட்டு கொஞ்சம் முன்னாடி வந்துட்டு இருக்கிற நேரத்தில் இந்த பொண்ணு இந்த பையனை காதல் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத வெளிப்படையாக ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி சில பத்திரிகைகள் எழுதியிருந்தாங்க அந்த பொண்ணு வந்து மறுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மறுத்ததால் சமூக ஊடகங்கள் எல்லாரும் அந்த பொண்ணை வந்து ரொம்ப மோசமாக திட்டிட்டு இருந்தாங்க. அதுவே எனக்கு உடன்பாடு கிடையாது. ஏன்னா ஒரு பையன் தான் காதலித்த ஒரு பையன் வந்து கொன்னுட்டாங்க அப்படின்னும் போது அந்த பொண்ணுடைய பாதுகாப்பே கேள்விக்குறி. நாளைக்கு அந்த பொண்ணு உயிராக இருக்குமா இருக்காதான்னு தெரியாது. அப்போ இவ்வளோ அந்த பொண்ணுடைய உயிருக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்கின்ற நேரத்தில், ஏன்னா சாதி வெறி பிடிச்சவர்கள் வந்து எப்படி எப்படின்னா செய்வாங்கல்ல. இதை இப்போ அண்மையில் ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன். அதில் ரெண்டு பேர் வந்து பைக்கில் போயிட்டு இருக்கானுங்க. மரத்தடியில் ஒருத்தன் ஆடு மேய்ச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறான். அவனை கூப்பிட்டு வச்சு 2 பேர் குத்தி வெட்டி போட்டு கொள்றாளுங்க. கொண்டுட்டு போயிட்டாங்க. போலீஸ் அவங்களை பிடிச்சி கேட்குறாங்க, எதுக்குடா அவனுங்களை கொண்டோன்னா, அவன் யாருன்னே எங்களுக்கு தெரியாது, அவனுக்கும் எங்களுக்கு எந்த முன்விரோதமும் கிடையாது. அப்போ ஏன் கொண்டீங்க அப்படின்னா, எங்கள் சமூகத்தை ஜாதியாக சேர்ந்த ஒரு ஆளை வந்து கொலை பண்ணிட்டானுங்க, அதுக்கு யாராவது கொல்லணும்னு நினச்சோம், அவன் மரத்தடியில் சும்மா தானே உட்காந்துருக்கான், அவனை கொண்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மனநிலை எப்படி ஊட்டி வளர்க்கப்பட்டிருக்கு பாருங்க. இவ்வளோ கொடூரமாக இருக்கக்கூடிய இந்த சூழலில் இந்த பொண்ணு துணிஞ்சு வந்து நான் காதலிச்சிருக்கேன் அப்படி, அது வந்து உண்மை, எங்களுடைய காதல் புனிதமான காதல் அப்படின்னு, தூய்மையான காதல் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்வதே மிகப்பெரிய தைரியம் வேணும். இப்போதைக்கு அந்த தைரியம் வந்துடுச்சு அந்த பொண்ணுக்கு. அதை தாண்டி இன்றைக்கு எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லை. சொந்த தம்பி ஜெயிலுக்கு போயிட்டான், அப்பா ஜெயிலுக்கு போயிட்டாரு, அம்மா எங்கே இருக்காங்கன்னு தெரியல. இன்றைக்கி அந்த பொண்ணு எங்கே நிற்கும்? யார் பாதுகாப்பு? யார் சாப்பாடு போடுவா? தனியாக அந்த பொண்ணு இனிமேல் ரோட்டில் போக முடியுமா? அப்போது எந்த பக்கமும் பாதுகாப்பு இல்லாத சூழலில் அந்த பொண்ணு இருக்கிற நேரத்தில் யாராவது அந்த பொண்ணு பலவீனமான அந்த பொண்ணை வந்து பின்னாடி இருந்து யாராவது பிடிச்சி வச்சுட்டு நீ இதை சொல்லு அதை சொல்லுன்னு இயக்குவதற்கு எல்லா வாய்ப்பும் இருக்குது. ஸோ அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய பொறுப்பு இப்போ காவல்துறைக்கு இருக்குது. அதுலேருந்து காவல்துறை பின்வாங்கக்கூடாது. அது பாதுகாப்பில் எடுத்துகிட்டு அதுக்கு ஒரு தைரியமான மனநிலையை கொடுத்தா அது உண்மையை சொல்ல போகுது. அப்பா அம்மாவுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சொல்ல வச்சிருக்கலாம். இல்லை அந்த பொண்ணுக்கு தன்னோட அப்பா அம்மா வந்து ஜெயிலுக்கு போகாமல் இருக்கட்டும் அப்படின்ற ஒரு உள்நோக்கமும் இருக்கலாம்.
ஸோ எதுவாக இருந்தாலும் அந்த பொண்ணோட தனிப்பட்ட பொருளில் பார்க்கும்போது அந்த பொண்ணு இன்னைக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாத ஒரு நிலையில் இருக்கக்கூடிய சூழலில் அந்த பொண்ணோட உயிருக்கும் உடைமைக்கும் உத்தரவாதம் கொடுக்க வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு இருக்குது. அதனால் அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சுட்டு அந்த பொண்ணை நம்ம வந்து தூற்றணும் என்கின்ற எந்த விதமான தேவையும் இல்லை. ஏன்னா ஒரு வீக்கர் செக்ஷனாக பலவீனமான நிலையில் இருக்கக்கூடிய பெண்ணுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டிய பொறுப்பு கடமையும் சமூகத்துக்கு இருக்குது. இப்போ வந்து சில பேர் இந்த பையன் வந்து ஜாதியை மாறினால்தான் அந்த கொண்டுட்டாங்க, இந்த ஜாதி விட்டு யார் மாதிரி லவ் போனதால் தான் கொண்டுட்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள்லாம் அந்த பொண்ணு மேலேயும் இருக்குது. அப்போ அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய சாதி வெறி பிடிச்ச மனநோயாளிங்க கத்தியோடு சுற்றிட்டு இருக்கானுங்க. அவனுங்களால கூட அந்த பொண்ணுக்கு சீக்கிரத்தில் பாதுகாப்பு இல்லாத சூழல் வரலாம் இல்லையா? ஸோ அந்த பொறுப்போடு தான் அந்த பொண்ணு மீது, அந்த சுபாஷினி மீது ஒரு விமர்சனத்தை வைப்பது என்பது ஒரு பொறுப்போடு செய்யணும்னு நான் எதிர்பார்க்குறேன். தலைவர் திருமாவர்கள் சொன்னார், அந்த பொண்ணை வந்து யாரோ பின்னாடி இருந்து இயக்குறாங்க அப்படின்னு சொன்னால் சரியான வார்த்தை தான். ஒரு கணிப்பு அவர் சொன்னது. அதனால தான் வந்து அந்த பொண்ணு தடுமாறி முன்னுக்கு பின் முரணாக பேசினாலும் ஒரு விஷயத்தை ஓப்பனாக ஒத்துக்கிட்டாங்க, நான் வந்து அந்த பையனை காதலித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கவின் மேலே சுமத்தப்பட்ட வீண் பழிகளை தனது சொந்த வார்த்தையின் மூலம் அந்த பெண் வந்து தொடச்சிருக்கிறாங்க அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் தான். அதில் இப்போ இந்த பிரச்சனையில் இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்கிறோம் என்னன்னா, இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்ததுமே இமீடியட்டாக ரியாக்ட் பண்ணது வந்து விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள். அதுக்கப்புறம் சீமான் ரியாக்ட் பண்ணார். அதுக்கப்புறம் ரொம்ப லேட்டராக தான் வந்து ஒரு சில அரசியல் கட்சிகள் வந்து அறிக்கைகள் விடுறதோ ட்வீட் போடுறதோ அதெல்லாம் பண்ணாங்க. இன்னும் ஒரு சிலர் ரியாக்ட் பண்ணவே இல்லை அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். இப்போ மடப்புறம் அஜித்குமார் கஸ்டடியல் டெத்துக்கு வந்து எவ்வளோ தூரம் வந்து அரசியல் கட்சிகள் அதை வந்து பெருசாக எடுத்து பேசினாங்க, ஆளுங்கட்சிக்கு அழுத்தம் கொடுத்தாங்க, அதெல்லாம் பார்த்தோம். இதில் மற்ற கட்சிகள் கிட்ட வந்து ஒரு இது இருக்கிறத பார்க்க முடியுது. பெரிய அளவில் குரல் கொடுக்கலையோ, பெரிய அளவில் அழுத்தம் கொடுக்கலையோ அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். தலித் மக்களுக்கு பிரச்சனை என்று வந்தாலே பெரிய கட்சிகளுடைய வாய் வந்து இயல்பாகவே மூடிவிடும். அவர்கள் உலகத்தில் இருக்கிற பல பிரச்சனைகளுக்கெல்லாம் குரல் கொடுப்பாங்க, மோடியை எதிர்ப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் தலித் மக்கள் மீதான பிரச்சனை வந்தால் பெரும்பாலான பெரிய கட்சிகள், பெரிய இயக்கங்கள் திடீரென்று மௌன சாமியாராக மாறிடுவாங்க. அப்போ தலைவர் திருமா உடனடியாக களத்தில் குதிக்கிறாரு. அதுக்கு முன்னாடி எங்களுடைய கட்சி தோழர்களை அங்கே களத்துக்கு அனுப்புகிறாரு. அவங்க போய் நேரில் போய் பார்க்குறாங்க, பேசுகிறாங்க, பிரச்சனைகளை வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வராங்க. ஊடகங்கள் வந்து அதை பேச ஆரம்பிக்குது. பார்லிமெண்ட்லேயே பேசுகிறாங்க. இப்போ இப்படி பேச ஆரம்பித்த பிறகு தான் அரசாங்கம் கவனத்துக்கு போகுது. அப்போ அரசின் கவனத்திற்கு கொண்டு போக முடியாத அளவிற்கு உளவுத்துறை கட்டுப்பாடுகள் வந்து ஒரு பெரிய ஷீல்டு வந்து போட்டு வச்சிருக்கிறாங்க. அரசின் நேரடியாக முதல்வரின், ஏன்னா முதல்வர் வந்து ஒன்று பேப்பரை பார்ப்பார், பேப்பரில் தெரிஞ்சு அவர் ரியாக்ட் பண்ணலாம், எந்த பிரச்சனைக்கு ரியாக்ட் பண்ணணும் அப்படின்ற குறிப்புகளை வந்து உளவுத்துறை கொடுக்கும். இல்லைன்னா உளவுத்துறை கொடுக்கலன்னா அந்த பிரச்சனைக்கு ரியாக்ட் பண்ண மாட்டாங்க பெரும்பாலான முதல்வர்கள். ஸோ உளவுத்துறை வந்து இந்த மாதிரி தகவல்கள் நேரடியாக அவருடைய பார்வைக்கு, முதல்வரின் பார்வைக்கு கொண்டு போக முடியாத ஒரு சூழல் நிலவுது அப்படின்றது நமக்கு வெளிப்படையாக தெரியுது. அப்போ இப்படி இருக்கிற சூழலில் வேறு எந்த கட்சிகளும் முன்வர மறுப்பது, முன்வராமல் இருப்பது, இவர்களெல்லாம் ஜனநாயக அமைப்புகளா, ஜனநாயகத்திற்காக இவர்கள் போராடுகிறார்களா, ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கும் இந்திய அரசமைப்பு சட்டம் வழிகாட்டி இருக்கின்ற கடமைகளின் அடிப்படையில் வந்து இவர்கள் செயல்பட தகுதியானவர்களாலாம் அப்படின்ற கேள்வியை பதிவு செய்து கொண்ட ஒவ்வொரு கட்சியும் கேட்டுக்கணும். நாங்கள் அதை தான் எதிர்பார்க்குறோம். அது எவ்வளோ பெரிய கட்சியாக இருந்தாலும் சரி. கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள், 3ஆம் கட்ட தலைவர்கள், கீழ்மட்ட தலைவர்கள் எல்லோரும் தாங்கள் நேர்மையானவர்களாக இருக்க வேண்டும் என்றால் இது போன்ற ஜனநாயக விரோதமான, இயற்கைக்கு விரோதமான பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கணும். அவங்க வேறு எதுக்கு வரப்போகிறாங்க? அப்போ விடுதலை சிறுத்தைகள் மட்டுமே எல்லா இடத்துலையும் போய் எதுக்கு நின்று போராடிக்கிட்டு இருக்கணும்? இவர்கள் எல்லாம் போராடினா எங்களுக்கு வேலை குறையும் இல்லை? எங்களது வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுபவர்கள், விடுதலை சிறுத்தைகள் வளர்ந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க, எங்களுடைய வளர்ச்சியை தடுங்களேன், யார் வேணானது? இந்த பிரச்சனைகளெல்லாம் நீங்கள் எடுத்து வேலை செய்யுங்க, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் போராடுங்க, எங்களுக்கு வேலை குறையும், எங்களுடைய வளர்ச்சி குறையும். அதை விட்டுட்டு அவதூறுகளை தூற்றுவதால் மட்டும் வளர்ச்சியை நிறுத்திவிட முடியாது. அப்போ விடுதலை சிறுத்தைகளும் தலைவர் திருமாவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மட்டுமில்லை, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, பெண்களுக்கு, சிறுபான்மையினருக்கு எங்கே பிரச்சனை நடந்தாலும் முதல் முதல் அடி எங்களோட அடி தான். முதல் களத்தில் வந்து நிற்பது நாங்கள் தான். அதன் அடிப்படையில் தான் நாங்கள் தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். பிற அமைப்புகள் வந்து பெரிய அமைப்புகள் எல்லாம் வாய்மூடி மௌனிகளாக இருக்கின்றார்கள் என்றால் அவர்கள் யாருக்கானவர்கள் என்பதை மக்கள்கிட்ட விட்டுருவோம்.
சார் நீங்கள் சொன்ன மாதிரி விசிக நிர்வாகிகள் இமீடியட்டாக களத்துக்கு போயிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. தலைவர் திருமாவர்களுமே வந்து பார்லிமெண்ட்டில் பேசினார், இப்போ போயிட்டு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. பட் விமர்சனமாக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, திருமாவர்கள் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த பேரண்ட்ஸ் வந்து காம்ப்ரமைஸ் பண்ண வச்சு பாடியை வாங்க வச்சுட்டாரு. அது வரைக்கும் அவங்க வந்து பாடி வாங்க மாட்டேன்னு சொல்லி விடாப்படியாக இருந்தாங்க 4-5 நாளாக. இப்போ வந்து வாங்க வச்சதுனால இந்த கேஸ் வந்து நீர்த்து போயிடும், அவங்க அம்மாவை கைது பண்ணணும் அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டு வந்து இதுக்கப்புறம் அதை யாரும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் முன் வைக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப சிறுபிள்ளைத்தனமாக இருக்குது. அதாவது பாடியை வச்சுக்கிட்டு அந்த கவினுடைய உடலை வைத்துக்கொண்டு 5 நாட்களாக போராட்டம் பண்ணுறாங்க. போராட்டம் பண்ணிட்ட பிறகு அந்த பையன் சுஜித்துடைய அப்பாவை கைது செஞ்சுட்டாங்க. இவன் சரணடைஞ்சிட்டான். இதில் கைது செய்யப்பட வேண்டியவர்கள் வெறும் பெற்றோர்கள் மட்டும் கிடையாது. இப்போ இந்த பாண்டியன் இன்ஸ்பெக்டர் சொல்லியிருக்கிறாங்க, அவரும் கைது செய்யப்படணும். இதுக்கு சுற்றி எத்தனை பேர் வேலை செஞ்சுருப்பாங்க, அவ்வளோ பேரும் வந்து கைது செய்யப்படணும். உடனடியாக கைது செய்யப்பட வேண்டியது அவனுடைய பெற்றோர்கள் தான், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அந்த அம்மா வந்து தப்பிச்சு போயிருக்கிறதா சொல்கிறாங்க. இது வந்து காவல்துறையின் பொறுப்பு, கைது செய்ய வேண்டியது காவல்துறையின் பொறுப்பு. கைது செய்தால் தான் உடலை வாங்குவோம் அப்படின்ற அவங்களுடைய போராட்டம் நியாயமான போராட்டம். இந்த மாதிரியான போராட்ட நேரத்தில் பாதிக்கப்பட்டவங்களுடைய குடும்பத்தின் பக்கம் இருந்து பார்க்கும்போது, நீங்கள் ஒரு வீட்டில் ஒரு பாடி இருக்குது அப்படின்னா அந்த வீட்டில் யாருமே சாப்பிட மாட்டாங்க. சொந்த மகனை இழந்த பெற்றோர் சாப்பிட மாட்டாங்க, உறவினர்கள் சாப்பிட மாட்டாங்க, வீட்டில் உலைய வைக்க மாட்டாங்க, சமைக்கவே மாட்டாங்க. இப்போ பாடி வராத வரைக்கும் அவங்க அந்த குடும்பம், ஒட்டுமொத்த குடும்பமே ஸ்டார்வேஷனுக்குள்ளே போகும். சாப்பிட முடியாமல் அவர்கள் வந்து துக்கத்தில் இருக்கின்ற இந்த சூழல் இருக்குதுல்ல, அது ரொம்ப கொடூரமானது. அது வந்து பல ஃபேட்டல்ஸ் கூட உருவாக்கலாம், பல விதமான ஒரு அவங்களுக்கான இழப்புகளை கூட உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் கணக்கில் வச்சுக்க வேண்டியது ஒரு தலைவனுடைய கடமை. அதே நேரத்தில் தீர்வு வந்து கிடைக்கும் என்பதற்கு உறுதி செய்யணும். அதில் எந்த காம்ப்ரமைஸும் கூடாது. இப்போ இதனால் தலைவர் நேரடியாக அங்கே போய் ஆர்ப்பாட்டம் செய்து மக்கள் அந்த குடும்பத்தினரை சந்தித்து பேசியதன் மூலமாக அரசுக்கிட்ட இருந்து ஒரு உத்தரவாதம் வருது, நாங்கள் வந்து தேடுறோம், அவங்கள கண்டுபிடிச்சி கைது செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டாவது கனிமொழி சொல்லியிருக்கிறாங்க, லோக்கல் அமைச்சர் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக கைது செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இந்த பெற்றோரை கைது செய்வது ஒரு பக்கம் இருந்தாலும் அதையும் தாண்டி இருக்கக்கூடிய சூழலையும் இதுக்கு தூண்டி விட்டவர்களெல்லாம் இருக்காங்களா, அவங்களெல்லாம் சேர்த்து கைது செய்யணும்னு சொல்கிறோம். அப்போ அது வரைக்கும் அந்த பாடி ரோட்டில் மார்ச்சுவரியில் இருக்கிறதால யாருக்கு என்ன லாபம்? பாடியை வச்சுட்டு இருக்கிறதாலேயே வந்து அழுத்தம் கிடைச்சிடும்னு சொல்ல முடியாது. ஒரு அரசுக்கு எப்போ முடிவெடுக்க முடியாது என்கின்ற சூழல் வந்து அந்த இடத்த பொறுத்து தான் அமையும். இப்போ தலைவர் திருமாவர்கள் நேரடியாக போகும்போது கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு முதன்மை தலைவர், முன்னணி தலைவர், தமிழ்நாட்டில் இன்றைக்கு வந்து 2வது பெரிய தலைவராக இருக்கக்கூடியவர் ஒரு வாக்குறுதி கொடுக்கின்ற போது அந்த வாக்குறுதியை வந்து அரசாங்கமும் ஏற்றுக்கிட்டு இருக்குது, குடும்பமும் ஏற்றுக்கிட்டு இருக்குது. நடுவில் நீங்கள் விமர்சனம் வைக்கிறீங்களே, நீங்கள் என்ன பண்ணீங்க? ஃபேஸ்புக்கில் எழுதினீங்க அவ்வளோதானே, ட்விட்டரில் எழுதியிருப்பீங்க, இல்லை இன்ஸ்டாகிராமில் எழுதியிருப்பீங்க அவ்வளோதானே. ஆனால் களத்தில் நின்று அந்த குடும்பத்தின் கண்ணீரை துடைத்து அவர்களது துயரத்தில் பங்கெடுத்து கொண்டு அவர்களுக்கு நீதி பெற வேண்டும் என்கின்ற முயற்சியோடு முனைப்போடு அங்கே வேலை செஞ்சது பாராட்டுறதுக்கு மனம் இல்லாமல் இவர் போயிட்டு நீர்த்து போக வச்சுட்டாருன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய ஒரு வேடிக்கையான ஒரு விஷயம். கடுமையான வார்த்தைகள் பயன்படுத்தலாம், ஆனால் அது வேடிக்கையான விஷயமா நான் நினைக்கிறேன். ஏன்னா களத்தின் சூழலை பற்றி துளியும் புரிதலற்றவர்கள், அறிவற்றவர்கள் தான் இந்த மாதிரி விமர்சனத்தை வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த ஒரு கொலை மட்டும் தான் நடந்திருக்குதா? இப்போ ஒரு வனச்சரகர் இதில் போயிட்டு ஒருத்தர் ஷவரில் தூக்கு மாட்டிக்கிட்டாருன்னு சொல்லிட்டு வந்து இப்போ செய்தி வந்திருக்குது. அதுக்கே நீங்கள் போய் பேசலை? ஏன்னா அதுக்கு தலைவர் திரும்ப போயிருந்தால் அதுக்கும் நீங்கள் ஒரு கதை சொல்லுவீங்க. இப்போ சென்னையில் வந்து இப்போ இங்கே இருக்க வட சென்னையில் வந்து பூர்வ குடிகளோட வீடுகளெல்லாம் இடிச்சிட்டு இருக்குதா செய்தி வருது, அதை பற்றியா நீங்கள் பேச மாட்டேறீங்க? இப்போது எல்லா பிரச்சனைகளுக்கும் விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான் குரல் கொடுக்கணும் அப்படின்னு இல்லை, தலைவர் திரும்ப தான் குரல் கொடுக்கணும்னு இல்லை, நான் கௌதம் சனா தான் குரல் கொடுக்கணும் அப்படின்னு இல்லை. நீங்கள் குரல் கொடுங்க, யார் வேணாங்கிறது, நீங்களும் இப்படி செய்யுங்க. எங்களுக்கு 1000 கைகள் இல்லை, உங்களை போல் எங்களை போல் 2 கைகள் தான். பெரிய அமைப்பு தான், பொறுப்பு வந்து நிறைய இருக்குது. பொறுப்புகளின் கடமைகளை நிறைவேற்றுவதற்கு தொடர்ந்து முயற்சிக்கிட்டே இருக்கோம், கான்ட்ரிபியூஷன் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். நீங்களும் கொஞ்சம் இறங்கி வந்து செஞ்சுட்டு நாங்கள் இந்த இடத்துல ரோட்டில் உட்காந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நீங்கள் வாங்கன்னு கூப்பிடுங்க, நாங்கள் வரமாட்டோம் நான் சொல்கிறோம். அப்போது எந்த விதமான களத்தில் இறங்காமல் ஃபேஸ்புக்கில் உங்களுக்கு வந்து எந்த செலவும் இல்லாமல் நீங்கள் விமர்சனம் வச்சுட்டு போயிடுவீங்க. இந்த விமர்சனத்துக்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்காக அமைப்பு நடத்துகிறோம்? அப்படி கிடையாதுல்ல. மக்களின் கண்ணீரை துடைப்பதற்கு எனது கை அங்கே உடனடியாக போகும் அப்படின்ற ஒரு உறுதிப்பாட்டை வந்து தலைவர் திரும்ப கொடுக்குறாரு. அப்படி எத்தனை தலைவர்கள் இந்த தமிழ்நாட்டில் கொடுத்துருக்குறாங்க? ஃபேஸ்புக்கில் எழுதுகிற நீங்கள் கொடுத்துருக்குறீங்களா அப்படி? அப்போது
இவ்வளவு நெருக்கடியான சூழலில் மக்களோடு நிற்பது என்பது எவ்வளோ சவாலான ஒரு விஷயம். அதை பாராட்டுவதற்கு மனம் இல்லாமல் இது திசை திருப்ப மாதிரி பேசுவது என்கின்ற வேடிக்கைன்னு சொல்கிறோம். சார் இந்த இஷ்யூ பற்றி சோஷியல் மீடியாவில் இன்னொரு விஷயம் ஒரு மீமா வைரலாக போயிட்டு இருந்துச்சு. கவினோட ஃபோட்டோ போட்டு டிசிஎஸ்ல வேலை, 1 லட்சத்துக்கு மேலே சம்பளம், ஒரு நல்ல மரியாதைக்குரிய ஒரு ஃபேமிலி, இதுக்கு மேலே என்ன தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை போட்டு எல்லாருமே ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாருமே சொல்கிற விஷயம் அதுதானே சார், இந்த மாதிரி தலித் மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா படித்து மேலே அவங்க சரியாக போயிடும், பொருளாதாரத்தில் மேலே அவங்க சரியாக போயிடும் அப்படிங்கிறத தொடர்ந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. இது எல்லாமே இருந்தும் இப்படியான ஒரு அநியாயமான செயல் நடக்க முடியுது அப்படிங்கிறது எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? தலித் மக்களுக்கு கொடுத்துருக்கிற வாய்ப்புகளை வந்து அவங்க சரியாக பயன்படுத்திக்கிறாங்க. படிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க, படிக்கிறாங்க. படிப்பின் மூலமாக ஒரு நல்ல வேலை கிடைக்குது, அது வேலை சேர்றாங்க. அதன் மூலமாக ஒரு பொருளாதார உயர்வு கிடைக்குது, அதையும் வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. இதனால் யாருக்கு என்ன பாதகம்? சமூகத்தில் ஒரு கீழ்த்தட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள், அடக்கப்பட்ட மக்கள் தங்களது சொந்த திறமையினால் கொடுக்கப்பட்ட குறைந்தபட்ச வாய்ப்புகளை வைத்துக்கொண்டு மேலே வந்திருக்கிறாங்க. மேலே வந்து சமமாக நிற்கிறாங்க. ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணுது அப்படின்னா பல விதமான யோசனைகளை தான் அதை லவ் பண்ணுது. ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது ஒன்று, அதை வந்து நம்ம தடுக்கவே முடியாது. கடவுளே வந்து நின்னாலும் அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிறது. ரெண்டு பேர் தனது ஈர்ப்பின் மூலமாக காதலிக்க தொடங்குவதை கடவுள் நினைத்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. அது காதலின் கணக்கு, தனி கணக்கு, எதுலேயும் அடங்காதது. இதை வந்து ஒரு அரசாங்கம் தடுக்க முடியாது, கடவுளே தடுக்க முடியாதுன்னு சொல்கிற இடத்துல இதெல்லாம் தாண்டி ஒரு பொண்ணு ஒரு பையன் மீது ஈர்ப்பு வருது அப்படின்னா இவன் நமக்கு பாதுகாப்பு தருவான் என்கின்ற ஒரு நம்பிக்கை அது கிடைக்கிது. வெறும் செக்ஷுவல் ஈர்ப்பு மட்டுமே கிடையாது அது. அந்த ஃபேமிலி வந்து இந்த பையன் நல்லா படித்தவன், கை நிறைய 1.5 லட்ச ரூபா சம்பளம் வாங்குகிறான், டிசிஎஸ் என்கின்ற கம்பெனியில் போய் வேலை செய்கிறான் அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய ஸ்டேட்டஸ் அந்த பையனுக்கு இருக்கும்போது இதை கன்சிடர் பண்ணுற அளவுக்கு அந்த குடும்பத்தில் சூழல் இல்லைன்னா அந்த குடும்பத்தோடைய கல்வி அறிவை நினச்சி நீங்கள் பாருங்கள். அவங்களுக்கு கல்வி அறிவு எதை நினச்சிட்டு இருக்காங்க? தனக்கு வேலை கிடைச்சிருந்து அரசாங்கத்தில் வேலை செய்கிறாங்க. அந்த லேடி வந்து பெண்ணோட அம்மா வந்து காவல்துறையில் வேலை செய்கிறாங்க. இது இருந்துமே இந்த சூழலை, இந்த பையனுடைய ஸ்டேட்டஸை வந்து புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு அவர் வந்து இருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் அவர்கள் வளருகின்ற அந்த சூழல், வளர்ந்துருக்கின்ற சூழல், அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல். அவர்கள் படித்து அவர்களும் வந்து இன்னும் பிச்சைக்கார குடும்பம் இல்லை. அந்த பொண்ணு வந்து ஒரு டாக்டரு, அந்த பையன் அவங்க அப்பா அம்மா வந்து அரசாங்கத்தில் வேலை செய்கிறாங்க. அந்த சுஜித்ன்றவன் கல்லூரி படிச்சிருக்கிறான். பையனுடைய கவினுடைய குடும்பமும் நல்ல வசதியான குடும்பம், இவர்களோட வசதியான குடும்பம் அப்படின்னு இருக்குது. அப்போ இவங்க எதை பார்த்துருக்கணும்? பையன் நல்ல பையன், வசதியாக இருக்கிறான், ஓகே, இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? இதுக்கு மேலே அவங்க நம்பிட்டு இருக்கிறாங்க, நான்லாம் வசந்த ஜாதி, இந்த பையன் தாழ்ந்த ஜாதி அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குதுல்ல, அந்த நம்பிக்கை தான் இது காரணம் எல்லாத்துக்குமே. முதல்ல இது ஒரு மூட நம்பிக்கை. இந்த மூட நம்பிக்கையிலிருந்து இவர்கள் வெளியே வரணும். தமிழர்களுக்கு உலக அளவில் நாகரிகமற்றவர்கள் என்கின்ற ஒரு குறியீட்டை இந்த கொலையை உருவாக்கி தரும். எப்படி நான் சொல்கிறேன்னா, டிசிஎஸ் என்பது ஒரு சர்வதேச ஒரு நிறுவனம், உலகம் முழுக்க அவர்களுடைய கிளை இருக்குது. தனது நிறுவனத்தின் ஊழியர் வந்து காதலுக்காக கொல்லப்பட்டார்னா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய டிசிஎஸ் எம்ப்ளாயீஸ் மத்தியில் மிகப்பெரிய அதிர்ச்சி உருவாகும். ஏன்னா இப்படி ஒரு ஐரோப்பாவிலேயோ அமெரிக்காவிலேயோ மற்ற தெற்காசிய நாடுகள்லேயோ காதலினுக்காக ஒரு பையன் ஒரு பொண்ணை காதலிச்சுன்னா அதுக்காக அவனை கொண்டுட்டாங்கன்னு சொன்னால் எல்லாருக்கும் பெரிய ஷாக்கு. ஏன்னா உலகம் வந்து காதலை கொண்டாடுது. அதுக்குன்னே ஒரு நாள் பிப்ரவரி 14 ஒரு நாளை வச்சு அவங்க கொண்டாடுறாங்க. காதலர் தினத்தை முன்னிட்டு உலகம் முழுவதும் அவ்வளோ பெரிய மார்க்கெட் டெவலப் ஆகிருக்குது. அப்போ டிசிஎஸ்ஸை சேர்ந்த ஒரு மென்பொறியாளர் தனது காதலி குடும்பத்தினரால் கொல்லப்பட்டார் என்கின்ற விஷயம் வந்து உலக அளவில் வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியை இன்றைக்கு உருவாக்கியிருக்கும். டிசிஎஸ் முழுக்க அவர் பேசப்படும். அங்கே பேசப்பட்டதுனால இல்லாமல் அவர்களுடைய நண்பர்கள் மூலமாக பிற எம்என்சி நிறுவனங்களில் இது பேசுபொருளாக இருக்கும். மற்ற இடத்துல கிராமத்தில் நீ ஒருத்தனை கொலை பண்ணிட்டீங்களா, அது இங்கேயே முடிஞ்சு வரும். ஆனால் இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் வந்து வெளியில் தலை காட்ட முடியாத அளவுக்கு ஒரு கேவலம் இது. உலகம் முழுவதும் இன்றைக்கு ஒரு அசிங்கத்தை வந்து தமிழர்கள் சந்திச்சிருக்கிறாங்க. உண்மையாகவே இன்றைக்கு வந்து உலகத்திற்கு நாகரிகத்தை கற்றுக் கொடுத்த தமிழினம் என்று சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு வந்து ஆசிட்டி ஊற்றின மாதிரி இந்த கொலை நடந்திருக்குது. இனிமேல் தமிழர்கள் வந்து வெளியில் போயிட்டு நாங்கள்லாம் தமிழ்நாட்டிலேருந்து வரோம், இந்தியாவிலேயே நாங்கள் தான் முற்போக்கான மாநிலம் அப்படின்னு சொல்லுவதற்கு எந்த தகுதியும் இல்லைன்றது உலகம் இன்றைக்கு ஒத்துக்கும். அந்த அளவுக்கு நாகரிகம் இல்லாத ஒரு சம்பவம் இந்த கொலை சம்பவம். நிச்சயமா சார், இந்த பிரச்சனை குறித்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டே உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.
Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur.